எலியா என்பவன் நம்மை போல பாடுற மனுஷனா இருந்தோம். உங்கள மாதிரி என்ன மாதிரி எலியா என்பவன் பாடுற மனுஷனா இருந்தோம். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய்ச்சம் பண்ணினான். எலியா என்பவன் இன்னைக்கு யாருன்னு கேட்டா உடனே நம்ம சொல்லுவோம் ஒரு ஊழியக்காரர், தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆனா யாக்கோபு இப்படிதான் எழுதிச்சா எங்க ஜனங்க வாசிப்பாங்க. இதெல்லாம் நமக்காக எழுதி வைத்திருக்கிறாங்க. எப்ப எலியா ஊழியக்காரன் ஜெபிச்சாரு, வானம் அடிச்சது. எலியாங்கிற தீர்க்கதரிசி ஜெபிச்சாரு, வானம் திறந்துச்சு. இப்படின்னு வாய் பேசிக்கிட்டே போயிருவாங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு இருக்கிற எல்லா பாடுமே யாருக்கு இருந்துச்சு? எலியா என்கிற நம்மை போல அந்த பாடுல மனுஷனுக்கு இருந்துச்சு. ஆனா அவன் எப்படி ஜெபிச்சாராம்? கருத்தாய் ஜெபித்தான். இன்னைக்கு நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? நம்மளை போல ஒரு பாடுல மனுஷன் ஜெபிச்சு ஜெயிச்சிருக்கிறாரு. எப்படி ஜெபிச்சான்? கருத்தா ஜெபிச்சா. என்ன கருத்தா ஜெபிச்சான்? வாசிய பாபா. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, ஆமா போஜனம் பண்ண, நல்லா சாப்பிடுப்பா, நீ போ, ராஜா பச்சு ஆகா பாஜா போய் பாய், நல்லா சாப்பிடு. பெருமழையில் இறைச்சல் கேட்குது. இன்னும் ஜெபிக்க தொடங்கல. ஆனா அதுக்கு முன்பாக சொல்லுகிறான், என் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? பலனை கொண்டு வருகிற ஜெபம். இதுதான் ஒரு விசுவாசியுடைய நிச்சயமா இருக்கும். ஏன்னா நான் கரெக்டா இருக்கிறேன், நான் ஜெபிக்கும் போது என்ன வந்துடும்? மாற்றம் வரும். பின்பு எலியா கர்மேல் பருவத்திலே சிகரத்தின் மேல ஏறி, பாருங்க அதான் சொன்னேன், எவ்வளவு நேரம் இருக்கும்ல. சிகரம்னா என்னது? மலை. அந்த கர்மேல் பருவத்தினுடைய அந்த சிகரத்துல ஏறலாம். ஏன்னா ஆண்டரை சந்திக்க போகணும். கொஞ்சம் வருத்தி கருத்து என்ன பண்றான்? போறான். வாசி தனையிலே பணிந்து பாருங்க. அப்போ அந்த பணிவுதான் நம்ம வாழ்க்கையில என்னது? நம்ம பணிவா ஜெபிக்கும் போதுதான். அதுக்குதான் ஏன் ஜெபத்துல முழங்கால் படிக்கிடுங்க. பெரிய ஒரு ஊழியக்காரன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த இடத்துல யாக்கோபு சொல்லிட்டாரு, பாடுல மனுஷன் பணிந்து, தரையில பணிந்து, தரையில போய் உட்கார்ந்து, தரையில பணிந்து, தரையில முழங்கால் படிக்கிட்டு, தரையில நான் நின்று நம்மள சொல்றேன். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நல்லா எங்க வசதியா இருக்கும், நல்லா அப்பா உட்கார்ந்து இருக்குமா, முதுகு வலிக்காம இருக்குமா, இப்படி சாய முடியுமா, அப்படி சாய முடியுமா. ஜபம் என்ன பண்றோம்? அப்பா இந்த 1 மணி நேரத்துல நம்ம எப்படி சப்போர்ட்டிவா உட்கார்ந்துக்கலாம்னு சொல்லி பாக்குறோம். அப்படிதானே? ஆனா அவன் என்ன பண்றான்? கரும்பேல் பருவத்து மேல ஏறி தரையில படிச்சு வாசிமா தன் முகம் என்ன பண்ணானா? முழங்கால போய் பதியும்படி என்ன பண்ணானா? குனிந்து வாசி